ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட் லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மான்வாவோட 63 அப்புறம் 64 இந்த 2 எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 62 எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவோட டீமோ அந்த லேப்ல இருந்த ஒரு சில மியூட்டன்ட் பீஸ்ட் எல்லாம் அடிச்சு கொண்டு இருப்பாங்க. மீதி எல்லாம் தப்பிச்சு போயிருக்கோம். அந்த இடத்துல இருந்து இன்னொரு லேபுக்கு போனோம் அப்படின்னா அங்கேயும் நிறைய அட்வென்ச்சர்ஸ் நம்ம டீம் மாதிரியே அந்த மியூட்டன்ட் பீஸ்ட் கூட சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அங்க இருந்த குல்லா போட்டு இருந்த ஒரு அட்வென்ச்சரும் நாங்க இங்க இருந்து வெளியே போற வழியை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அதுக்கு தடையா ஒரு 6th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் இருக்கு அப்படின்னு இருப்பான். இதை கேட்டு மொத்த கும்பலும் ஷாக் ஆயிருக்கும். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த குல்லாவும் இந்த 6th ஆர்டர் கிரீன் வைன் மான்ஸ்டர் அப்படிங்கிறது ஒரு 30 அடி உயரம் இருக்கும். அப்புறம் இதை சுத்தியுமே நிறைய டென்டகல்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு டென்டகல்ஸும் ஈஸியா ஒரு செகண்ட் இல்லைன்னா 3rd ஆர்டர் வாரியரை ஒரே ஸ்ட்ரைக்ல கொல்லக்கூடிய அளவுக்கு பவரா இருக்கும் அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கும் என்னது 6th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டா, ஏன்டா அதை உண்மையிலேயே நம்மளால தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறா. அந்த குல்லாவும் நம்ம சைடு 100கணக்கான 3rd ஆர்டர் வாரியர் அப்புறம் 4th ஆர்டர் வாரியர்ஸ் இருக்காங்க. இவங்கள வச்சு அந்த வழியை பிளாக் பண்ணிட்டு இருக்க வைன் மான்ஸ்டரை கொல்ல முடியும். இருந்தாலும் இது கொஞ்சம் டஃப்பா தான் இருக்க போகுது அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னதான் நம்ம கிட்ட நிறைய வாரியர்ஸ் இருந்தாலும் அவனுங்கெல்லாம் ஒரு மாதிரி ரொம்பவே மூர்க்கத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இது எனக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது அப்படிங்கிறான். அந்த குல்லாவும் அடே குழந்தை பையனே, உனக்கு இன்னும்மா புரியல, நாம சண்டை போடுறது ஒரு 6th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் கூட. அதோட அல்ட்ரா கிறிஸ்டல் மட்டும் எவன் எடுக்கிறானோ அவனோட வாழ்நாள் ஃபுல்லா உட்காந்தே சாப்பிடலாம். அதுக்காக இந்த ரேம்பேஜ் அப்படிங்கிறவன் ரொம்பவே பயங்கரமா, எந்த அளவுக்கு பயங்கரமானா இங்க இருக்க பாம் எல்லாம் வச்சு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமே அவனோட கையில இந்த மான்ஸ்டர் செத்து போயிடும் அப்படிங்கிறான். ஹீரோவும் அந்த ஒயின் மான்ஸ்டர் இங்க தான் இருக்கு அப்படின்னா இந்த லெபார்டரிக்கு பின்னாடி நாங்க இருந்தப்ப அந்த ப்ளூ மண்டை அட்டாக் பண்ணி ஒரு ஜாம்பியா மாத்தறதுக்கான காரணம் அதோட ஆர்மிக்கு ஆளை சேர்த்துறது தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த மொத்த லேப்ரின்த்துமே இந்த கிரீன் வைன் மான்ஸ்டரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த மியூட்டன்ட் பீஸ்டும் அங்க அட்டாக் பண்ண வருது. அந்த ரேம்பேஜ் அப்படிங்கிறவனும் நாம இப்ப 2 குரூப்பா பிரிஞ்சு ஒரு குரூப் அந்த கிரீன் வைன் மான்ஸ்டரையும் இன்னொரு குரூப்பே இந்த மியூட்டன்ட் பீஸ்டையும் அட்டாக் பண்ணலாம். அப்புறம் இதை சீக்கிரமா முடிக்கணும், ஞாபகம் வச்சு எங்கடா அப்படின்ட்டு எல்லாரும் வெறித்தனமா சண்டை போட்டு அங்க வந்த மான்ஸ்டர் எல்லாம் வெட்டி வீசிட்டு இருக்கானுங்க. என்னதான் ஸ்டார்டிங்ல நல்லா போயிருந்தாலும் பினிஷிங் சரியில்லையே பங்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மியூட்டன்ட் பீஸ்ட் எல்லாம் நான் ஹண்டரை அட்டாக் பண்ண போகுது. ஹீரோவும் டே முட்டாளுங்களா, அந்த கிரீன் வைன் மான்ஸ்டரோட கண்ட்ரோல்ல தான் இந்த மியூட்டன்ட் பீஸ்டும் இருக்கு, அதனால கொஞ்சம் பார்த்து சண்டை போடுங்க. அப்புறம் இந்த ஃபைட்ல நம்ம ஜெயிக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த மியூட்டன்ட் பீஸ்டும் ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அந்த மியூட்டன்ட் பீஸ்ட் அட்டாக் பண்றான். கூடவே பிளாக்கும் வந்து ஹெல்ப் பண்றா ஹீரோவும். இப்போ இந்த ஃபைட்ல பிளாக்கோட குரூப்பும் சண்டை போடுறாங்க. அப்புறம் இப்போ என்ன நடக்க போதோ தெரியல, ஏன்னா இங்க இருந்த எல்லா மியூட்டன்ட் பீஸ்டும் செத்துருச்சு அப்படிங்கிறான். அப்போ நம்ம பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் கொஞ்சம் அங்க பாடுறா, அந்த கிரீன் வைன் மான்ஸ்டர் ஏதோ பண்ணுது அப்படிங்கிறா. ஹீரோவும் அதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அந்த கிரீன் வைன் மான்ஸ்டர் அங்கிருந்து மூவ் ஆகி வருது. அப்போ அந்த ரேம்பேஜோட குரூப்பும் டே அதை அட்டாக் பண்ணுங்க, இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ் அப்படின்ட்டு அதை அட்டாக் பண்ண போறானுங்க. இவனுங்களை பார்க்கறதுக்கே ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. அப்போ நம்ம பிளாக்கும் ஃப்ராஸ்டர் நாமளும் போலாம் அப்படின்ட்டு போறா. ஹீரோவும் பிளாக்கை தடுத்துட்டு நீ கொஞ்சம் அவங்கள நல்லா பாரு, இங்க ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்க மாதிரி இருக்கு, இதை உன்னால கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கிறான். பிளாக்கும் இங்க என்னடா ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் நீ அதை கவனிக்கலையா, நாம இந்த ரூமுக்கு வந்ததுல இருந்தே அந்த ரேம்பேஜோட குரூப்பே இந்த மான்ஸ்டர் கூட சண்டை போடும் போது ரொம்பவே மூர்க்கத்தனமா தான் எல்லா மூவியுமே பண்ணிட்டு இருந்தானுங்க. அதுக்கான காரணம் இந்த கிரீன் வைன் மான்ஸ்டர் கிட்ட இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகும். அந்த கேஸ்னால இவங்க அஃபெக்ட் ஆகி கொஞ்ச நேரத்துக்கு இவங்களோட அட்ரலைன் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். இது என்னதான் ஷார்ட் டைமான பேட்டிலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் இந்த மாதிரி லாங் டைம் சண்டை போடுற பேட்டிலுக்கு சுத்தமா யூஸ் ஆகாது. இவனுங்க அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணதான காரணமே அந்த பீஸ்ட் தான் இவனுங்களை அட்டாக் பண்ண வச்சிச்சு அப்படிங்கிறான். அந்த பிளாக்கும் இந்த முட்டாள் பீஸ்ட் இவ்வளவு பண்ணுதா அப்படின்னு கத்துறா. ஹீரோவும் நீ இந்த ஹண்டர்ஸை கொஞ்சம் நல்லா பாரு, இவனுங்க இங்க கிடைக்கிற ரிவார்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பதிலா ஒருத்தன் கொன்னுகிட்டு எல்லாமே ஒருத்தனுக்கே வேணும் அப்படின்னு நினைக்கிறானுங்க, அது இவனுங்களோட தப்பு தான் அப்படிங்கிறான். அப்போ அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண போன எல்லாத்தோட உடம்புலயும் ஸ்கிராட்ச், அவனுங்களும் நிக்க முடியாம நின்னுகிட்டு அந்த சண்டைக்கு நடுவுல இப்ப நம்ம என்னடா பண்றது அப்படின்னு 2 பேர் பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த கிரீன் வைன் மான்ஸ்டர் அவனுங்களை அட்டாக் பண்ணி ஜாம்பியை மாத்தி விட்டுருச்சு. அங்க மீதி இருந்த சோல்ஜர்ஸும் டே நீங்க ஓகே தானே அப்படின்னு கேக்குறானுங்க. அப்போ அந்த ஜாம்பிஸும் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு அங்க இருக்க ஹண்டர்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுது. அவனுங்களும் அந்த ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு டே எங்களை காப்பாத்துங்கடா, இது என்னடா இவ்வளவு ஃபோர்ஸா அட்டாக் பண்ணுது, தயவு செஞ்சு எங்களை யாராவது காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறானுங்க. அப்ப நம்ம ஹீரோட டீமும் ரொம்ப தூரமா நின்னுகிட்டு நாம இப்ப இவ்வளவு டிஸ்டன்ஸ் விட்டு தள்ளி நின்னதே நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு, அப்படி
இல்லனா இந்நேரம் அந்த எய்ம்ஸ் வைரஸ்னால நம்ம அஃபெக்ட் ஆயிருக்குவோம். இப்போ என்னதான் நம்ம சேஃபா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் தலைகீழா மாறப்போகுது அப்படிங்கிறான். அப்போ இந்த ரேம்பேஜும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டீம்மேட்ஸாவும் ஃப்ரெண்டாவும் இருந்த கம்பெனியனை இந்த ஒயின் மான்ஸ்டர் ஜாம்பீஸா மாத்திருச்சு, அதனால இதை அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறான். அவனுங்களும் அந்த ஒயின் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி ஒரு பெரிய ஹோல் கிரியேட் பண்ணிட்டானுங்க. அப்ப அவனுங்களும் அந்த 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் அது எனக்கு தான் அப்படின்ட்டு ஓடுறானுங்க. அந்த ரேம்பேஜும் அடே முட்டாளுங்களா, அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அங்கிருந்து எல்லாத்தையும் இவனே அட்டாக் பண்ணி கொன்னுட்டான். அப்ப பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் நம்ம போய் அவனை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் இல்ல, அந்த முட்டாளுக்கு அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் அடையிற அளவுக்கு தகுதி கிடையாது, அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை நாம எடுத்துக்க போறோம், அப்புறம் அந்த ரேம்பேஜ் அப்படிங்கிறான் சாவ போறான் அப்படிங்கிறான். அந்த ரேம்பேஜும் அந்த மான்ஸ்டர் கிட்ட போயிட்டு அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் எனக்கு தான், நான் பணக்காரனாக போறேன் அப்படின்னு அல்ட்ரா கிறிஸ்டலை தொலைவிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் ஃபுல் ஃபோர்ஸ்ல அவனை அட்டாக் பண்ண ஓடியாரான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் செத்தராம் அவனே அப்படின்ட்டு அந்த ரேம்பேஜ் அட்டாக் பண்ண போறான். அவனும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அடே பொடி பையிலே, உன்னால என்ன அட்டாக் பண்ண முடியும்னு நினைச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவோட அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டான். ஹீரோவும் டே முட்டாள், நீ ஒரு பாம்பை போட்டதுனால அந்த மான்ஸ்டருக்கு என்னதான் டேமேஜ் ஏற்பட்டிருந்தாலும் அதுல இருந்த சைடு எஃபெக்ட்னால உன்னோட டீம்மேட்ஸை நீ வேணும்னே கொன்னு இருக்க, அதனால இந்த அல்ட்ரா கிறிஸ்டல்லாம் உனக்கு கிடைக்காது அப்படிங்கிறான். கைஸ், அந்த ஒயின் மான்ஸ்டர் கிட்ட இருந்து தான் ஏதோ ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா அந்த சைடு எஃபெக்ட்டுக்கு காரணம் இந்த முட்டாள் ரேம்பேஜ் போட்ட பாம்பு தான். அப்ப அங்க இருக்க மீதி வாரியர்ஸ்லாம் டே ரேம்பேஜ் அவன் சொல்றது உண்மையா, அப்ப எங்களுக்கும் அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் வேணும், அதனால நாங்க உன்னை கொல்ல போறோம் அப்படின்னு அந்த ரேம்பேஜ் அட்டாக் பண்ண போறானுங்க. அந்த ரேம்பேஜும் அடே பொடி பையிலே, நீ சொல்றத கேட்டு இவனுங்க வந்து என்ன கொல்லுவானுங்கன்னு நினைச்சியா, இன்னைக்கு உன் கதை தாண்டா முடிய போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் நான் ஒரு 3rd ஆர்டர் வாரியரா இருக்கேன், என்னோட எண்டு கேம் ஸ்கில் கண்டிப்பா இந்த 5th ஆர்டர் வாரியருக்கு எதிராக ஒர்க் ஆகாது, என்னோட நல்ல நேரம் என்னன்னா இவன் அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு டயர்டா இருக்கிறதுனால இது ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு அவனோட எண்டு கேம் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த மொட்டையை அடிச்சு பறக்க விட்டுட்டான். அப்ப அங்கிருந்த மீதி வாரியர்ஸ் எல்லாம் இவனை கொல்லுங்கடா அப்படின்ட்டு அந்த ரேம்பேஜ் அட்டாக் பண்ண போறானுங்க. அந்த ரேம்பேஜும் அங்க வரவனுங்களை எல்லாம் சமாளிச்சுட்டு இருக்கான். அப்ப இன்னும் ஒரு சிலரே எங்க வழியை விட்டு தள்ளி போடா குழந்தை பையிலே அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருக்க அந்த ஒயின் மான்ஸ்டர் அட்டாக் பண்ண போறானுங்க. ஹீரோவும் என்ன தாண்டி போயிருங்களடா அப்படின்னு அங்க வந்து எல்லாத்துக்கும் அதையும் முடிச்சுட்டு என்னங்கடா இது, இந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டர் இன்னும் சாகலையா, அப்படின்னா இது கண்டிப்பா என்னோட ஒரு லக்கியஸ்ட் டே தான் அப்படின்னு ஒரு டெவில் மாதிரி சிரிச்சுக்கிட்டு விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் அப்படின்னு அந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டான். அந்த மான்ஸ்டரும் செத்து போச்சு. இதுல நம்ம ஹீரோக்கு கிட்டத்தட்ட 9 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னங்கடா இது, இந்த 6th ஆர்டர் எவாலுடு பீஸ்டுக்கு வெறும் 9 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் தானா, சரி ஓகே, இந்த மான்ஸ்டரை கொல்றதுல நான் வெறும் 40% தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், இப்போ அதை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் எடுத்துட்டு இங்க இருந்து போலாம் அப்படின்ட்டு அதை தொலைவறான். அந்த ரேம்பேஜும் அடே பொடி பையலே, என்கிட்ட இருந்தே அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் ஆட்டை போடலாம் பாக்குற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப ஹீரோவும் அவனோட அட்டாக் எல்லாம் தடுத்துக்கிட்டு இந்த 5th ஆர்டர் வாரியர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான், இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா இவன் கையில தோத்து போயிருவேன், இப்போ எனக்கு இருக்க ஒரே வழி நான் இவனை கொன்னாகணும் அப்படின்ட்டு ரேஜ் பூஸ்ட் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு அவனோட wrathful rainstorm டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அந்த ரேம்பேஜ் நம்ம ஹீரோட அட்டாக்கை தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டு இங்க என்னடா நடக்குது, இவ்வளவு நேரம் இவன் லோ லெவல் வாரியரா தானே இருந்தான், எப்படா சடனா இவனோட பவர் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னு ஷாக் ஆவறான். ஹீரோவும் டே நீ 5th ஆர்டர் வாரியர்னு ரொம்ப வாய் பேசிட்டு இருந்தல, முடிஞ்சா இதை தடுத்து பாடுறா அப்படின்ட்டு என்னோட மோஸ்ட் பவர்ஃபுல் அட்டாக்கை முதல்ல நீ தாண்டா வாங்க போற அப்படின்னு அவனோட பவரை ரிலீஸ் பண்றான். இதை பார்த்து அந்த ரேம்பேஜும் என்னது இந்த அளவுக்கான பவரா அப்படின்னு ஷாக் ஆவறான். ஹீரோவும் ஆமா, இந்த பவர் தான் நீ பார்க்க போற அப்படின்ட்டு வரட்டாமா மேடூர், உன்னெல்லாம் இனிமே நல்லா சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடுறான். இதை பார்த்து நானே ஒரு செகண்ட் என்னடா இவன் தப்பிச்சு ஓடுறானே அப்படின்னு ஷாக் ஆயிட்டேன். இந்த சீன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அந்த ரேம்பேஜும் நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கியிருந்தா கூட இவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டான். ஹீரோ ஏமாத்திட்டு போனதை நினைச்சு டே முட்டாள் குழந்தை, உன்னை இன்னைக்கு பீஸா வெட்ட போறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் அந்த எக்ஸிட்டுக்கு போய் எப்படியாவது திறந்துரு அப்படின்னு அந்த கதவை திறக்க பாக்குறான். ரேம்பேஜும் எங்கடா பொடி பையிலே ஓட பாக்குற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டான். ஹீரோவும் டே எப்படியாவது திறந்துடுற அப்படின்னு அந்த கதவை லைட்டா திறக்கிறான். ரேம்பேஜும் உன் கதை முடிஞ்சிடா அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டான். அவனும் ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு கேட்டுக்குள்ள போயிட்டு அந்த ரேம்பேஜோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டான். அந்த ரேம்பேஜும் கீழே விழுந்து மண்ணை வாரிட்டு டே பொடி பையிலே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு எந்திரிக்கிறான். ஹீரோவும் இந்தாடா உன்னோட கிஃப்ட் அப்படின்னு என்னத்தையும் தூக்கி போடுறான். அவனும் என்னது கிரைனைட்டா, அடே இதை எங்கந்திரா நீ எடுத்துட்டு வந்தா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். அப்ப ஹீரோவும் அந்த பிளாஸ்ட்ல இருந்து பறந்து வரான். இதுல அந்த ரேம்பேஜோட சோலி முடிஞ்சிச்சு. அதுல நம்ம ஹீரோவுக்கு 1,20,00,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்
கிடைச்சிருக்கு. இதனால நம்ம ஹீரோ இப்ப லெவல் 19 போயிட்டான். அவனும் பறந்து வந்த ஃபோர்ஸுக்கு கீழே விழுந்துட்டு என்னோட எலும்பு ஒவ்வொன்றும் உடஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் மட்டும் அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ்ல இருந்து இந்த கிரைனட்டை எடுத்துட்டு வரல, கண்டிப்பா என் கதை முடிஞ்சிருக்கும். அப்புறம் சிஸ்டமே ஒரு 10 பாயிண்ட ஸ்ட்ரென்த்துக்கும் 7 பாயிண்ட ஹெல்த்துக்கும் 2 பாயிண்ட ஸ்பீடுக்கும் அப்கிரேட் பண்ணு அப்படிங்கிறான். அப்போ நம்ம பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் நீ ஓகேவா அப்படின்ட்டு ஒடியாரா. ஹீரோவும் எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப பிளாக்கும் ஆமா அந்த 5th ஆர்டர் வாரியர் அவன் எங்க போனான் அப்படின்னு கேட்கறா. அப்ப ஹீரோவும் கொஞ்சம் பின்னாடி பாருங்க அவன் நல்லா தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறான். அப்போ அந்த குள்ளா மண்டைனோ என்னது நீ 5th ஆர்டர் வாரியரை தோக்கடிச்சிட்டியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் நீ உண்மையிலேயே எங்களை ஒவ்வொரு டைமுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துற அப்படிங்கிறா. ஹீரோவும் சரி வாங்க இந்த கிரீன் ஒயின் மான்ஸ்டர் செத்துருச்சு, நாமளும் இந்த டனலை விட்டு வெளியே போலாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.